எங்கேஜ் பீப்புளுக்கு ஏன் பேக் பெயின் ரொம்ப காமனாக வருது? எங்கேஜ் பீப்புள் பேக் பெயின் வந்து ஒரு டைம் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை நம்ம எம்ஆர்ஐ எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் தேவையா? இல்லை, எம்ஆர்ஐ எல்லா பேஷண்ட் ஹார்ட்டுக்கு நுரையீரல் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்பைன் கொடுக்க மாட்டேங்கிறோம். Hi, I am Dr. Dilipan Chakravarti, MS Ortho FNB Spine Surgery, Consultant Orthopedic Spine Surgeon. இன்றைக்கி யங் பீப்புளுக்கு ஏன் லோ பேக் பெயின் வருதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாப்புலேஷனில் 25 to 30 இயர்ஸில் இருக்கவங்க, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இருக்கவங்க, ஐடி ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், சிஏ இது மாதிரி டெஸ்கில் உட்காந்து வேலை பார்க்குற பாப்புலேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம உட்காந்து வேலை பார்க்கும்போது நம்ம நார்மலாக நம்ம கடவுள் கொடுத்த ஸ்ட்ரக்சர் எஸ் ஷேப் ஸ்பைன், cervical நம்பர் எஸ் ஷேப் ஸ்பைன் வந்து நம்ம உட்காரும்போது ஒரே ஸ்பைன் நம்ம சி ஷேப்பாக மாறிடுது. அந்த அலைன்மெண்ட் அப்படி ஆகிறனால நமக்குன்னு இருக்கிற பயோமெக்கானிக்ஸ் எதுவும் ப்ராப்பராக வேலை பார்க்காம மசில் ஃபெட்டிக்னால வர்றது தான் அந்த லோ பேக் பெயின். எந்த ஒரு இன்ஜுரி நம்ம உடம்புல ஆச்சு அப்படின்னாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். இப்போ நமக்கு கையில் ஒரு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா மாவுக்கட்டு போட்டிருக்கோம், கையை ஊனாமல் இருக்கும். காலில் ஒரு அடி படிச்சுன்னா காலை ஊனாமல் இருக்கும், பெட் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் முதுகில் ஒரு அடின்னு படும்போது நம்ம முதுகை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. ஏன்னா முதுகு நம்ம சிம்பிளாக உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது எல்லா டைமுமே நம்ம என்டையர் பாடி வெயிட் நம்ம முதுகில் ஆக்ட் ஆகிறதுனால முதுகுக்கு தேவைப்பட்ட ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்கிறது இல்லை. ஸோ ரெப்படிட்டிவ் இன்ஜுரி ஆகுது. அதனால் நமக்கு வந்து நார்மல் பேக் பெயின் கூட க்ரானிக் பேக் பெயினாக மாறிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நமக்கு ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி, நம்ம ப்ராப்பரான எக்ஸசைசஸ் இதெல்லாம் இல்லாதனால தான் நமக்கு ரெக்கரண்ட் பேக் பெயின்கிறது நமக்கு காமனாக வருது. ஈஸியாக நமக்கு ப்ராப்பர் மெடிகேஷன் வித் ரெஸ்ட் ஃபிசியோதெரப்பியில் ஒரே எபிசோடில் சரியாகக்கூடிய ஒன்று. நம்ம இது மூணும் ப்ராப்பராக பண்ணாதனால ரெப்படிட்டிவ் இன்ஜுரிஸ், அதனால் க்ரானிக் பெயின் வருது. இந்த க்ரானிக் பெயின்கிறது நமக்கு கண்டினியூஸாகவும் இருக்கும், இல்லை இன்னும் பார்ஷியலாக கொஞ்ச நாள் சரியாயிட்டு அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் 1 monthல இதே மாதிரி ரெக்கரன்ஸ் வரதாகவும் நமக்கு மாறிக்கிட்டு இருக்குது. வித் ப்ராப்பர் மெடிகேஷன்ஸ், ரெஸ்ட் அண்ட் ஃபிசியோதெரப்பி ரெக்கரன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நம்ம அக்யூட் எபிசோட்ஸ் நம்ம டெர்மினேட் பண்ணலாம். ரெக்கரன்ஸ் வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். லோவர் பேக் பெயின் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட 4-5 சிம்டம்ஸ், இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர்ஸாக பார்க்கணும். அது எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் ஏஜ் அது இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கணும். க்ரானிக் பெயின் மோர் தென் 6 weeks இருக்கிறது. இன்ஃப்ளமேட்ரி பெயின் நம்ம உடம்புல நம்ம பாடி வெயிட் ஆக்ட் ஆகாமல் இருக்கும்போது, எக்ஸாம்பிள் படுத்திருக்கும் போது, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வர பெயின், இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ். இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்கு ஃபீவர் வரும், வெயிட் லாஸ் இருக்கும், இதுவும் ரெட் ஃப்ளாக்ஸ். இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டாக்டர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணணும். எமர்ஜென்சி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பவல் அண்ட் பிளாடர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம யூரின் போக நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம பர்சனல் அண்ட் ப்ரைவேட் ரீஜனில் சென்சேஷன், நம்னஸ் இருக்கலாம். அட்மோஸ்ட் எமர்ஜென்சிஸ் நமக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப க்ரானிக் 6 weeks மேலே இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ அட்வைசபிள். பேக் பெயின் பேக்கில் இல்லாமல் எங்கேயாவது ரேடியேட் ஆகுது, நமக்கு லெக்ஸ், பேக் சைட் ஆஃப் த லெக்ஸ், தைஸ், ஃப்ரண்ட் ஆஃப் த தைஸ், இது மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு எம்ஆர்ஐ வந்து நம்ம பார்க்கணும். எக்ஸ்ரேல வெறும் எலும்பு மட்டும் தான் தெரியும். எம்ஆர்ஐ மோர் இன்ஃபர்மேட்டிவ். நமக்கு 2 எலும்புக்கு இடையில, முதுகெலும்புக்கு இடையில இருக்க டிஸ்க், அந்த டிஸ்க் நரம்பை எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நம்ம பெயினுக்கு என்ன காஸ், அது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை இன்சிக்னிஃபிகண்ட் பெயினா அப்படிங்கிற நமக்கு டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். எம்ஆர்ஐ தவிர்த்து இப்போ எல்டர்லி பீப்புள், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதிங்கிற கண்டிஷன் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு எம்ஆர்ஐங்கிறது டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ். நமக்கு வயசாகும்போது முடி நரைக்கிற மாதிரி, தோல் சுருங்குற மாதிரி எல்லா எம்ஆர்ஐலையும் கொஞ்சம் ஃபைண்டிங்ஸ் இருக்கும். நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் மிஸ்மேட்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து நியூரலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், எலக்ட்ரோமயோகிராம், இஎம்ஜி, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, NCS நம்ம பார்க்கலாம். இல்லை ஓல்டேஜில் நமக்கு இருக்கும்போது வெறும் எம்ஆர்ஐ இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது, ஹோல் பாடி பெட் சிடி பார்க்கலாம். கேன்சர் வந்து சமயத்தில் லம்பர் ஸ்பைன், cervical ஸ்பைன், அது மாதிரி மல்டிபிள் பிளேஸஸ் ஃபேக்ட்னா ஹோல் பாடி பெட் ஸ்கேன்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, இஃப் ரெக்வயர்ட் இஎம்ஜி, NCS அண்ட் பெட் சிடி ஸ்கேன். ஆண்டவனோட படைப்பில் நமக்கு இருக்கிற அந்த வெர்டிபிரானால தான் நம்ம வந்து வெர்டிபிரேட்ஸாக இருக்கும், அப் அண்ட் அபவுட் ரைட் பொசிஷனில் இருக்கும். அது இல்லாட்டி ஊந்து போகிற புழு பூச்சிகளுக்கு நமக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. நமக்கு வந்து ஹார்ட், லங்ஸ் த்ரூ அவுட் த டே வேலை பார்க்குது. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் பீட் பண்ணுது, லங்ஸ் மூச்சை உள்வாங்கி விடுது. அதே மாதிரி தான் ஸ்பைன், நம்ம த்ரூ அவுட் த டே நம்ம நிற்கும் போது, நடக்கும்போது, உட்காரும்போது நமக்கு ஸ்பைன் நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நார்மல் பீப்புள் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது அவங்க வாக்கிங் போகிறாங்க, பிராணாயாமம் பண்ணுறாங்க,
பட் அந்தளவுக்கு அதில் இருக்க அவேர்னஸ் ஸ்பைனுக்கு யாரும் கொடுக்குறதில்ல. ஸ்பைன் ஃபிசியோதெரப்பி யாரும் பண்ணுறதில்ல. ஃபிசியோதெரப்பி இல்லாட்டியும் அதுக்கு ஆகிற இன்ஜுரி அவங்க அட்ரஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு கிடைக்க மினிமம் தேவைப்படுற ரெஸ்ட்டு கூட யாரும் கொடுக்குறதில்ல. அதனால தான் ப்ராப்ளம் வருது. ஹார்ட்டு லங்ஸுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஸ்பைனையும் நம்ம பார்த்துக்கணும். ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுனால அது வர ரெக்கரன்ஸ் நம்ம இது பண்ணலாம், ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணலாம். ஹேவ் அ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப்.